கனவா கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கனவாவை சுத்தமாக கழுவிட்டுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் போட்டு அந்த கனவாவை வணக்கும் போதே தண்ணி விட்டுருங்க. 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கடாய் வச்சு கொஞ்சமாக சோம்பு போட்டு சின்ன வெங்காயம் செவக்க வர வரைக்கும் சிம்லேயே வதக்கி விட்டுட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பெரிய தக்காளி போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த கனவாவை எடுத்து ஊற்றி கிரேவி நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் காரம் தேவைன்னா பெப்பர் தூள் தூவிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக வேணும்னா சிம்மிலேயே வச்சு அப்படியே வதக்கி விட்டிங்கன்னா மொறுன்னு ஆயிருங்க. சூடான சாதத்தில் இந்த கனவா கிரேவியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் இட்லி கூட ட்ரை பண்ணேங்க. எத்தனை இட்லி சாப்பிட்டேனே தெரிலங்க, அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.